ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பூரி ப்ரெஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டான ரோட்டி, பராட்டாஸ் அண்ட் பூரி தான் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். காஸ்ட்லியான ரோட்டி மேக்கர்லாம் நமக்கு வேணும்னு கிடையாது. இப்போது பேசிக் சப்பாத்தி மாவு வச்சு பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி செய்யலாம். பேசிக் டோ செய்யறதுக்கு அதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும் கிடையாது, அட் த சேம் டைம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் டைரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி செய்யறதுக்கு பதில் பட்டர் பேப்பர் போட்டு செய்யும்போது எண்ணெயெல்லாம் ரொம்ப தடவணும்னு அவசியம் இருக்காது அண்ட் ஈஸியாகவும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்கா ரொட்டி தான் செய்ய போகிறோம். அதுக்கு அந்த பட்டர் பேப்பர் நடுவில் ஒரு உருண்டையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை சரியாக வரலன்னா 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கல்லில் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் சுட்டு எடுத்துட்டு டைரக்ட் ஃப்ளேமில் நம்ம வச்சோன்னா நல்லா ஃபுல்கா ரொட்டி சூப்பராக வரும். ரொம்ப சாஃப்டான ஃபுல்கா ரொட்டி நமக்கு இது மாதிரி செய்யலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃபுல்கா ரொட்டி. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பிளெயின் பரோட்டா செய்யலாம். எப்படி செய்யறதுக்கு அதே மாதிரி அந்த 2 பட்டர் பேப்பருக்கு நடுவில் ஒரு உருண்டை மாவு வச்சுட்டு முதல்ல ரொட்டியை 2 தடவை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அது ப்ரெஸ் ஆனதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு தூவி நம்ம அதை நல்லா மடக்கி வச்சுக்கணும். 4 பக்கமும் அதை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணலாம். பட்டர் பேப்பரை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 2 ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு தேவையான திக்னஸ் கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம சூடான கல்லில் போட்டு திருப்பி விட்டு நம்ம சுட்ட எடுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் எண்ணெயும் அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி, தட் இஸ் பரோட்டா கூட கிடைக்கும். இந்த மாதிரி பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு செய்யக்கூடிய பரோட்டா பார்க்கலாம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பரோட்டா செய்யறதுக்கும் அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம பட்டர் பேப்பர் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை செஞ்சு வச்ச மசாலாவும் நீங்கள் எந்த பரோட்டா லைக் முள்ளங்கி பரோட்டா ஆர் எனி வெஜிடபிள் பரோட்டாவும் இதே மாதிரி செய்யலாம். ஸோ இது மாதிரி உருட்டி நடுவில் வச்சு அது நல்லா மூடி கேப் இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி அந்த 2 பட்டர் ஷீட்டுக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ரெஸ் பண்ணால் கூட நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அது உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி சூடான கல்லில் போட்டு சுட்ட எடுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அதிகம் அதில் சேர்த்துக்கலாம். இந்த 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நினைக்கிற நேரத்தில் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண ஒரு டின்னருக்கோ எதுக்கோ எப்போ கூட இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இது மாதிரி செய்யலாம். அடுத்தது ஸ்ப்ரிங் பரோட்டா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒன்று உருட்டி போட்டதுக்கப்புறம் கத்தியால் அது லேசாக ஸ்லிட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்லிட் பண்ணி விட்டுட்டு அதை நல்லா நம்ம சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் நடுவில் விட்டோன்னா அது கொஞ்சம் ஒட்டாது.
அதுக்கப்புறம் அது ஸ்பைரல் மாதிரி அப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு அந்த எண்டை வெளியில் வராமல் நல்லா பொதிஞ்சு வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி பட்டர் ஷீட்டுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ 2 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா நல்லா அழகாக வரும். பட் அந்த லேயர் ரொம்ப தெரியணும்னா நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். கொஞ்சம் திக்காக இருக்கும், பரவாயில்ல. அதே மாதிரி பரோட்டாவையும் நம்ம தவால போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஸோ ஸ்ப்ரிங் பரோட்டா நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ நம்ம கெஸ்ட் யாராவது வந்தாங்க, இல்லை ஏதாவது சில்ட்ரன் பார்ட்டி, அதுகளுக்கு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இது ரொம்ப குயிக்காக அந்த பூரி ப்ரெஸ் வச்சு நமக்கு எது தேவையோ அதை செஞ்சுக்கலாம். அடுத்தது பூரியும் நம்ம அதே மாதிரி உருண்டையாக உருட்டி இது மாதிரி போடலாம். ஸோ எண்ணெய் தடவணும்னு அவசியம் கிடையாது. பட்டர் பேப்பர் வைக்கிறதுனால எண்ணெய் தடவாமையே நமக்கு தேவையான திக்னஸ் வர அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த பூரி ப்ரெஸ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரொட்டி, பூரி எல்லாம் பார்த்தோம். ஸோ எல்லாமே சாஃப்டாக தான் இருக்குது. அது நம்ம மாவு பிசையும் போதும் நம்ம ரொம்ப இதுவாக பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லா வரும். ஈவன் பூரி கூட நல்ல எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது இது மாதிரி புஷ்ஷுன்னு வரும். ஸோ ஒரு சிம்பிளான இது பார்த்துருக்கோம். நம்ம பூரி ப்ரெஸ் வச்சு ரொட்டி செய்கிறது, நம்ம பரோட்டா செய்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ நிச்சயமாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க.